ஸ்ரீலங்கா டுடே நியூஸ். இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு இது. முதலில் தலைப்புச் செய்திகள். விம்லியில் தமிழீழ நீதிக்காக பதாகை ஏந்திய உதைப்பந்தாட்ட வீரர். நைஜீரியாவில் பேருந்து விபத்து. 22 விளையாட்டு வீரர்கள் பலி. நேட்டோவை குறிவைக்க காத்திருக்கும் ரஷ்யா. அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட முக்கிய அதிகாரி. பிரான்சில் பாரிய கலவரம். 2 பலி. 560 பேர் கைது. அமெரிக்காவில் விருந்தின் போது துப்பாக்கிச் சூடு. 1 பலி. 12 பேர் காயம். கதிகலங்கிய ரஷ்யா. டசின் கணக்கான போர் விமானங்களை அழித்தொழித்த உக்ரைன். அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தம். பதிலை கூறிய ஹமாஸ். பிரித்தானியாவுக்குள் ஒரே நாளில் புகுந்த பெருமளவு சட்டவிரோத குடியேறிகள். இனி விரிவான செய்திகள். விம்லி சர்வதேச விளையாட்டரங்கில் நடைபெற்ற தேசிய லீக் விளம்பர உதைப்பந்தாட்ட போட்டியின் இறுதிப் போட்டியில் ஓல்டன் அத்லண்டிக் அணிக்காக விளையாடிய விமல் யோகநாதன் தமிழீழ நீதிக்காக பதாகையை ஏற்றி நின்றிருக்கின்றார். விமல் யோகநாதன் வேல்ஸ் 19 வயதுக்குட்பட்ட தேசிய அணி மற்றும் பார்ஸ்லே கழக அணிக்காகவும் விளையாடி வருகின்றார். இந்த நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற தேசிய லீக் விளம்பர உதைப்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்காக இவரை ஒப்பந்தம் செய்திருக்கின்றது. ஓல்டம் அத்லண்டிக் கழகம். இதில் இவர் விளையாடிய கழகம் 3-2 எனும் கோல் கணக்கில் வெற்றியீட்டியிருந்தது. இதற்கிடையில் விமல் யோகநாதன் விளையாட்டரங்கில் தமிழ் ஈழத்திற்கான நீதி என ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட பதாகை ஒன்றை ஏந்தி நின்றிருக்கின்றார். நைஜீரியாவின் வடக்கு மாநிலமான கனோவின் பாலம் ஒன்றிலிருந்து பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் பலியாகியிருக்கின்றனர். விளையாட்டு விழாவிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 22 விளையாட்டு வீரர்களை இவ்வாறு உயிரிழந்ததோடு பல பயணிகள் காயமடைந்திருக்கின்றனர். பேருந்தின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இந்த வாகனம் பாலத்திலிருந்து கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்திலிருந்து தப்பியவர்கள் சிகிச்சைகளுக்காக உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நைஜீரியாவில் வீதி விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. மோசமான வீதி நிலைமைகள் மற்றும் போக்குவரத்து சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தாமையே இதற்கான காரணங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2029ஆம் ஆண்டுக்குள் நேட்டோ நாடுகளின் கிழக்கு பகுதியில் ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என ஜெர்மனியின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஜெனரல் கான்ஸ்டன் ப்ரூயர் தெரிவித்திருக்கின்றார். சிங்கப்பூரில் நடந்த பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் தாக்குதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் ஆண்டுதோறும் 1500 பீரங்கிகளையும் பில்லியன் கணக்கான பீரங்கி குண்டுகளையும் உற்பத்தி செய்வது உட்பட ரஷ்யாவின் இராணுவ கட்டமைப்பு நடவடிக்கைகள் குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த இருப்புகள் உக்ரைன் போருக்கானது மாத்திரமல்ல எனவும் அவை நேட்டோ உறுப்பு நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இருக்கலாம் எனவும் அவர் கருதுகின்றார். போலந்துக்கும் லிதுவேனியாவுக்கும் இடையிலான மூலோபாய ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய பகுதியான சுவால்கி இடைவெளியை ரஷ்யா இலக்கு வைக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரான்சில் சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டிக்கு பின்னர் ஏற்பட்ட பாரிய கலவரத்தில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 100கணக்கானோர் காயமடைந்திருக்கின்றனர். கலவரத்துடன் தொடர்புடைய 560 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்ற நிலையில் அதில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி வெற்றியீட்டியது. இதனை அடுத்து பிரான்ஸ் முழுவதும் இடம்பெற்ற கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட முருகல்களில் கலவரம் வெடித்திருக்கின்றது. இதில் 192 பேர் காயமடைந்ததாகவும் 264 வாகனங்கள் உட்பட 692 இடங்களில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டதாகவும் பிரான்ஸ் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் கலவரம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிரான்ஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் மேற்கு வட கரோலினாவில் வீடு ஒன்றில் இடம்பெற்ற விருந்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததோடு குறைந்தது 12 பேர் காயமடைந்திருக்கின்றனர். ஹிக்கோரி நகரில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:45 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட 12 பேரில் சிலர் மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்கள் அல்லது வயதுகளை இன்னும் போலீசார் வெளியிடவில்லை. உக்ரைன் ரஷ்யா மீது அதன் மிகப்பெரிய ட்ரோன் அடிப்படையிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. குறித்த தாக்குதலானது கிழக்கு சைபீரியாவில் அதன் எல்லையிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவிலுள்ள விமானப்படை தளம் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி தாக்குதலை உறுதிப்படுத்திய இர்குட்ஸ்க் பிராந்தியத்தின் ரஷ்ய ஆளுநர் உக்ரைனிய ரிமோட் பைலட் விமானம் ஸ்ரீட்னி கிராமத்தில் உள்ள ஒரு இராணுவ பிரிவை தாக்கியதாகவும் சைபீரியாவில் இதுபோன்ற முதல் தாக்குதல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
உக்ரைனின் பாதுகாப்பு சேவை நடத்திய பாரிய அளவிலான இந்த தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட ரஷ்ய விமானங்களை தாக்கியதாக உக்ரைனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் உக்ரைனின் பாதுகாப்பு சேவை ஞாயிற்றுக்கிழமை ஒலன்யா மற்றும் பெலாயாவில் உள்ள விமான தளங்கள் உட்பட 4 ரஷ்ய ராணுவ விமான தளங்களை ஒரே நேரத்தில் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தாக்குதலில் அளிக்கப்பட்ட விமானங்களில் Tu-95 மற்றும் Tu-22 M3 குண்டுவீச்சு விமானங்களும் ஒரு A-50 ரக விமானமும் அடங்கும் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் குறிப்பிடுகின்றன. தாக்குதல்கள் உறுதி செய்யப்பட்டால் போரின் மிகவும் சேதப்படுத்தும் உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலால் இந்த தாக்குதல் இருக்கும் என்றும் ரஷ்யாவுக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவும் ஏற்படும் என சர்வதேச வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. ஹமாஸ் அமைப்பு அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்தத்திற்கு தமது தரப்பு பதிலை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் இதுவரை ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துவதாக கூறி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதுவரை 50,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளின் முயற்சியால் போர் நிறுத்தம் இடைக்கிடை நடைமுறையாகி வருகின்றது. ஆனால் அதில் ஒப்பந்தப்படி விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என கூறி மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை துவக்கி இருக்கின்றது. இதில் 50,000க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் புதிய ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கியிருந்தார். அந்த போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் அமைப்பு பல நிபந்தனைகளை விதித்திருந்தது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்தத்திற்கு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி ஹமாஸ் அமைப்பு 10 உயிருள்ள பிணை கைதிகளையும் 18 உடல்களையும் விடுவிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இதற்கு ஈடாக இஸ்ரேல் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் எதிர்பார்க்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக அறிவித்த பின்னர் ஹமாஸ் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் குடியேறிகளின் பிரச்சினை பிரித்தானிய அரசாங்கத்துக்கு பெரும் தலையீடியாக உள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் பல சிறிய படகுகளில் 1000க்கும் மேற்பட்டோர் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருக்கின்றனர். இது இந்த வருடத்தில் ஒரே நாளில் ஆங்கில கால்வாயை சட்டவிரோதமாக கடந்த குடியேறிகளின் சாதனை அளவாகும். நேற்று அதிகாலை முதல் காலநிலை நன்றாக இருந்ததால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய சட்டவிரோத குடியேறிகள் பிரான்சில் கடற்கரைகளில் இருந்து அதிக அளவில் பிரித்தானியாவை நோக்கி பயணப்பட்டிருக்கின்றனர். நூற்றுக்கணக்கான குடியேறிகள் ஆங்கில கால்வாயை கடக்கும் வகையில் பல படகுகளில் ஏறிய போது அந்த வெளியேற்றத்தை தடுக்க முடியாமல் பிரெஞ்சு காவல்துறையினர் வேடிக்கை பார்த்ததாக பிரித்தானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஒரே நாளில் அதிகளவில் குடியேறிகள் ஆங்கில கால்வாயை கடந்ததால் அவர்களை பாதுகாப்பாக மீட்க முடியாமல் திணறிய பிரித்தானிய எல்லை காவல் படகுகள் இந்த மீட்பு முயற்சிக்கு மீன்பிடி படகுகளின் உதவியையும் நாடியிருக்கின்றன. தரையிறங்கியவர்களின் ஒரு பகுதியினர் டோவர் துறைமுகத்தில் உள்ள புலம்பெயர்ந்தோர் செயலாக்க மையத்தால் கையாளப்பட்டதாகவும் டோவர் மற்றும் அருகிலுள்ள கடற்கரைகளில் நேற்று மட்டும் மொத்தமாக 1200 குடியேறிகள் நுழைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஒரே நாளில் இவ்வாறு அதிகளவு குடியேறிகள் நுழைந்ததை தடுக்க முடியாத தொழில் கட்சி அரசாங்கம் பிரித்தானியாவின் எல்லை கட்டுப்பாட்டை இழந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன.